பிரியமானவர்களே, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சந்தோஷமா இருக்கீங்களா? இன்னைக்கு எப்படி இருக்குது இந்த நாள்? ஒவ்வொரு நாள் புதிய நாள் வரும்போது நிறைய சேலஞ்ச் நம்ம முன்னால் இருக்கிறதுல பல பல சவால்கள். இதுக்கு என்ன பண்ண, அதுக்கு என்ன பண்ண, அது எப்படி ஆகுமோ, இது எப்படி ஆகுமோ, அந்த மாதிரிலாம் சில பிரச்சனைகள் நம்ம தேடி வரும். சில பிரச்சனைகள் வந்து மோதும். பெரும் காற்று போல வரும், வெள்ளம் போல வரும், மனுஷரால வரும், கண்ணுக்கு தெரியாத எதிரியாகிய பிசாசம் மூலமா இப்படி பல விதங்கள போராட்டம் வரும்போது நம்ம உள்ளத்துல பல கேள்விகள் கூட எழும்ப கூடும். அதனால அப்படி நீங்க சோர்ந்தெல்லாம் போயிடாதுங்க. என்ன, இயேசு கூட இருக்கிறார்ல, அவர் கூட இருந்தா போனார். வானத்தையும் பூமி உண்டாக்கினவர், சகலத்தையும் தன் கைக்குள்ள அடக்கி வைத்திருக்கிறவர். அவருக்கு முன்னால யாரு நின்று ஜெயிக்க முடியும்? அவர் கூட இருந்தா போதும்ல. அப்ப நீ என்ன செய்யணும் தெரியுமா? அதாவது ஒரு பக்தன் சொல்றாரு, ஏசாயா 50:7, கர்த்தராகிய ஆண்டவர் எனக்கு துணை செய்கிறார், நான் வெட்கப்பட மாட்டேன், நான் வெட்கப்பட்டு போவதில்லை என்று அறிந்திருக்கிறேன். தைரியமா சொல்றார். எனக்கு தெரியும், நான் வெட்கத்துல பட்டுலாம் போக மாட்டேன். என்னை கர்த்தர் எனக்கு துணை செய்கிறார், அவர் எனக்கு உதவியா இருக்கிறாரு. அவர் எனக்கு துணையா எனக்கு உதவி செய்து கொண்டிருக்கும் போது நான் இப்படி வெட்கப்பட்டு போவேன். அவர் என்னை வெட்கப்பட்டு போக விட மாட்டார். எவ்வளவு விசுவாசத்தோட திட்டமா சொல்றாரு பாத்தீங்களா? நீங்க அப்படி சொல்லுவீங்களா? நீங்க சொல்றீங்களா, கர்த்தர் எனக்கு துணை இருக்கிறார், நான் வெட்கப்பட்டு எல்லாம் போக மாட்டேன், என்னை வெட்கப்பட்டு போக விட மாட்டார். பிரச்சனை வரட்டையா, போராட்டம் வரட்டையா, பேசுறவன் பேசட்டும், சொல்றவன் சொல்லட்டும், எதிர்க்கிறவன் எதிர்க்கட்டும், சாத்தான் எழும்பட்டு எனக்கு விரோதமா, என்னை வெட்கப்பட்டு போக கர்த்தர் விட மாட்டார். பிறகு எதுக்கு நான் பயப்படணும்? அவர் எனக்கு துணையா இருக்கிறார். விசுவாசத்தோட சொல்லுங்க. எதுக்கு நீங்க பயப்படணும்? நீங்க வெட்கப்பட்டு போக ஆண்டவர் விட மாட்டார். பிரியமா, அநேக வருஷத்துக்கு முன்னால, அதாவது ஒரு 40 வருஷத்துக்கு முன்னால, நீங்கள 35 இயர்ஸ்க்கு முன்னால, நான் முதல் தேவனுடைய வீடு என்ற ஒரு பில்டிங் 3000 பேர் உட்கார மாதிரி ஜெபத்துக்கு ஆண்டவர் கட்ட சொன்னார். இடமும் கர்த்தர் கொடுத்தார், பிளானும் கர்த்தர் கொடுத்தார். சொந்தப்பட்ட இடம் கவர்மெண்ட்ல பெர்மிஷனுக்கு எழுதி கொடுத்தும் பெர்மிஷனும் கொடுத்துட்டாங்க. பணெல்லாம் கட்டிட்டு வேலை ஆரம்பிச்சிட்டோமா. எங்க இருந்து வந்தாங்களே தெரியல. சில மத தீவிரவாத அமைப்பு இருக்காங்கல்ல, அவங்க ஊழியமே மாதிரி நியாயமானதை டிஸ்டர்ப் பண்றது. அவங்க இங்க இருந்த வந்து எங்க அந்த பக்கத்துல இருக்க கிராமத்து மக்களை தூண்டி விட்டு இதை கட்ட விடக்கூடாது, தடுக்கணும்னு லெட்டர் மேல லெட்டர் கலெக்டருக்கெல்லாம் போட்டு இதை கட்ட விடக்கூடாதுன்னு சொல்லி பெர்மிஷன் கொடுத்து கவர்மெண்டே ஸ்டாப் பண்ணிட்டாங்க. அதனால நிறுத்துங்கன்னு வேலை நின்று போச்சுது. என்ன பண்ணேன்னு தெரியல. அப்போ யாரையும் பார்க்குறோம், அதிகாரிகளை பார்க்குறோம், எல்லாருமே பார்க்குறோம், முடியாதுன்ற மாதிரி சூழ்நிலை. அப்போ வந்து ஒரு லாயரா பணி செய்கிறவர், அவர் இதெல்லாம் அறிந்துட்டு வந்து என்கிட்ட பேசினார். பிரதர், இதுக்கு பெரிய எதிர்ப்பு இருக்குது, அதனால சில பொலிட்டிக்கல் லீடர்ஸ்லாம் கூட உங்களுக்கு தெரியாம முயற்சி பண்ணாங்க, உங்களுக்கு இது வாய்க்க பண்ணணும்னு சொல்லி, அதுக்கே முடியாதுன்ட்டாங்க. அதனால நீங்க வேற இடத்துல தான் கட்டணும், இது பிரச்சனை தான் சொன்னாங்க. நான் சொன்னேன், நான் வேற இடத்துல கட்டணும், இந்த இடத்தை கொடுத்தது கர்த்தர், கட்டுறதுக்கு பிளான் கொடுத்தது கர்த்தர், கட்ட சொன்னது கர்த்தர். இது கட்டப்படும், நான் வெட்கப்பட்டு போக மாட்டேன். இல்லை இது சீஃப் மினிஸ்டர் வரைக்கும் போயிட்டோம், அவரு தான் தீர்மானம் எடுக்கணுமா? யார் வேணா இருக்கட்டும், தேவனுக்கு மிஞ்சின ஒரு அதிகாரம் கிடையாது. அவருக்கு மேலேயா சீஃப் மினிஸ்டரு? அவர் பார்த்து கொள்ளுவார். நான் வெட்கப்பட்டு போக கர்த்தர் என்னை விட மாட்டார். ஒரு ஆள் இந்த மத தீவிரவாத அமைப்பை சேலஞ்ச் பண்ணார், இந்த இடத்துல இவங்க கட்டடம் கட்டிட்டா நான் தூக்கு போட்டு சாகிறேன் என்பதாய். ஆனா ஆண்டவர் பாருங்க, அவர் வெட்கப்பட்டு போகும்படி கட்டி முடித்து கொடுத்துட்டாரு. ஆமா, அதே இடத்துல கட்டி முடிச்சு அரசாங்கமே எங்களுக்கு முழு அனுமதி எல்லாம் கொடுத்து எல்லாமே பெர்ஃபெக்டா நடந்துட்டுல. இப்ப சவால் விட்டவர் வெட்கப்பட்டு போனார், நாங்க தலை நிமிர்ந்து நிற்கும்படி செய்தார். நான் சொன்னேன், நாங்க வெட்கப்பட்டு போக கர்த்தர் விட மாட்டார், இது அவருடைய காரியம் இல்ல. அதனால நீங்க திடமனதா இருங்க. சூழ்நிலை எவ்வளவு மாறுதலாக எதிர்ப்பாயிருந்தாலும் தேவன் அதையெல்லாம் உடைத்தெறிந்து விடுவார். பயப்படாதுங்க. கர்த்தர் எனக்கு துணைன்னு இருக்கிறான்னு சொல்லுங்க. என் குடும்பத்துக்கு இயேசு துணையா இருக்கிறார். என் பிள்ளைகளுக்கு, என் பிசினஸ்ல, என் வேலையில, என் ஊழியத்துல கர்த்தர் எனக்கு துணைன்னு இருக்கிறார். நான் வெட்கப்பட்டு போக மாட்டேன் சொல்லுங்க. சந்தோஷமா இன்றைக்கு அற்புதத்தை காண்பீங்க. சொல்றீங்களா? கர்த்தர் எனக்கு துணைன்னு இருக்கிறார்,
நான் வெட்கப்பட்டு போக மாட்டேன். கர்த்தர் எனக்கு துணை நிற்கிறார். நான் வெட்கப்பட்டு போக மாட்டேன். கர்த்தர் எனக்கு துணை நிற்கிறார். என்னை வெட்கப்பட்டு போக விட மாட்டார். நான் வெட்கப்பட்டு போவதில்லை என்பதை அறிந்திருக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஆமேன், ஆமேன்.